மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். அரசின் சார்பில் கொண்டு வந்திருக்கிற இந்த தனி தீர்மானத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக உட்காருங்க உட்காருங்க. எத்தனை பேர் ஒரு கட்சி சார்? 4 பேர் நிக்காதீங்க. உட்காருங்க. 4 பேர் உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. உறுப்பினர் தொடர்ந்து அவர் அமைச்சர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினருக்கு வரவேற்று பேச மட்டும் அனுமதி தருகிறேன். திரும்ப திரும்ப குற்றச்சாட்டுகள் அடுக்குவார்களே ஆனால் நிச்சயமாக அவர் பேசிய அனைத்தும் அவைக்குள் நீக்கி விடுவேன். எதுவுமே பேசக்கூடாதுன்னா நீங்க மாண்பு உறுப்பினர் சரி. நீட் ஒழிப்பு மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர். நான் வந்து மாண்புமிகு எதிர்கட்சி கொறடாவில் தான் சொல்லுவேன். நீங்க தான் தனியா தயார்படுத்தி அனுப்பணும் என்ன பேசுறதுக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் அமைச்சர்கள் பலமுறை ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பலமுறை ஒருமனதாக இந்த தீர்மானத்தை அரசியல் இல்லாமல் நிறைவேற்றி தர வேண்டும், ஒரே நிமிஷம், நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டி பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டனர். அதையும் மீறி பலமுறை அவர் அரசியலுக்கு எடுத்து செல்லுள்ளார் என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக் கொள்கிறேன். இல்ல, என்னிடத்தில் ஆதாரபூர்வமாக சென்ற ஆண்டு எப்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகம் எந்த பழைய நினைவு கொண்டு வர வேண்டாம். பழைய வரலாறு பற்றி இங்கே பேச வேண்டாம். இந்த தீர்மானத்தை ஆதரித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பேசிக் கொண்ட உறுப்பினர் அதை ஒட்டி பேசுவாரேனால் நான் அனுமதிப்பேன். அது வேறு விஷயங்களுக்கு அவர் போவாரேனால் பேசிய பேச்சினுடைய அனைத்து குறிப்புகளிலிருந்து தேவையானவை மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும், தேவையான இல்லாதவற்றை நான் நீக்கிவிடுவேன். மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் வரலாறு தான் பேசினேன். முடிவாக இந்த தீர்மானத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரித்து நான் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு